தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா RFIDயோட டேட்டாவை ரியல் டைமில் ரீட் பண்ணி அதில் வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைல் பண்ணி அதுக்கான நேமை பிரிண்ட் பண்ணி அதை வந்து ஒரு எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணணும். அந்த டாஸ்க்கை நம்ம பார்த்துருப்போம். அந்த டாஸ்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா சம் இஷ்யூஸ் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, நான் என்டரை ப்ரெஸ் பண்ணி அடுத்து உங்கள் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ என்டரை ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணிக்குது அப்படின்னா அதை வந்து சீரியலில் வந்து ரீட் பண்ணிக்குது. ஓகே, 0ன்னு ரீட் பண்ணிக்கிட்டு எனக்கு என்ன ஆகுது, அந்த வேல்யூ வந்து கவுண்ட் பண்ணிக்குது. அப்படியே நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, என்டரை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து 1 2 3ன்னு டைப் பண்ண வேண்டாம். நீங்கள் என்டரை ப்ரெஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுறப்போ அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு வரல, கண்டினியூஸாக அந்த கோடிங் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஏன்னா ரியல் டைமில் ஒரு RFID கார்டு தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். அப்போ அந்த RFID கார்டு என்ன பண்ணும், காமிச்ச உடனே ரீட் ஆகும். அடுத்த டைம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காமிக்க தான் போகிறீங்க, என்டரெல்லாம் ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, அப்போ வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆகும் அந்த கோடிங். ஓகே, இல்லை அந்த இது எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்சு, 2 அனலாக்கு, ஒரு LCD, ஒரு GSM, ஒரு GPS ப்ளஸ் ஒரு LED, இந்த டாஸ்க்கை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ தான் அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு சுவிட்சு, 2 அனலாக்கு, ஒரு LCD, ஒரு GSM, ஒரு GPS, ஒரு LEDன்னு சொல்லியிருப்பேன். அப்போது இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு சுவிட்சு வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், LED வந்து இனிஷியலாக ஆனில் இருக்கணும். GPS லொக்கேஷனை வந்து என்ன பண்ணோம், எடுத்து சென்ட் பண்ணணும். என்னென்னா அப்நார்மல் கண்டிஷன் ஆச்சு அப்படின்னா, இங்கே யூஸ் பண்ணிக்கிற சென்சர்ஸில் வந்து ஏதாவது ஒன்று வந்து அப்நார்மல் ஆச்சு அப்படின்னா எனக்கு GPS வேல்யூ எடுத்து GSM மூலமாக எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அதுதான் இங்கே 2வது சொல்லியிருக்கேன். அடுத்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகணும், ஃபாலிங் டிடெக்ஷன். அதே மாதிரி சுவிட்சு டு அனலாக் சென்சார் வந்து 220 இதாக இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ், அதே மாதிரி 30 பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோவிங், விண்டோ ஃப்ளோவிங் அப்படின்னு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணி சொல்லியிருப்பேன். ஆனால் நான் இங்கே டாஸ்க்கில் பார்த்துருப்பீங்க அப்படின்னா சுவிட்ச் அப்நார்மல், ADC1 அப்நார்மல், ADC2 அப்நார்மல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த கோடிங் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இதே மாதிரி கண்டென்ட்டை மாற்றி நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணி பாருங்கள். இல்லை எங்களுக்கு கண்டென்ட் மாற்ற இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு இன்னொரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதுக்கான கோடிங் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 2 லைன் என்னென்னா LCDக்கான லைன்ஸு, அடுத்து ஆஸ் டிஃபைன் ADC1 ADC2, இங்கே அதே மாதிரி சுவிட்சு, அடுத்து LED1, அடுத்து அன்சைன்ட் என்ட்டு A = 0, B = 0, C = 0. இது 3மே சென்சர்ஸ்க்கானது. A-val A, A-val B, A-val C. இது 2 போன டைம் பார்த்தீங்கன்னா ABன்னு 2 வேரியபிள் யூஸ் பண்ணுவேன். அது எதுக்காக யூஸ் பண்ணேன், LED is on, LED is off, இதுக்காக யூஸ் பண்ணேன். இப்போ இதில் என்ன பண்ணிருக்கேன், சுவிட்ச் 1 அப்நார்மல், ADC1 அப்நார்மல், ADC2 அப்நார்மல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து வாய்டு GSM சென்டு 1. ஓகே, GSMல SMS சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்காக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி வாய்ட் செட்டப்பு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு வந்து கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அந்த டாஸ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து GPSக்கான டாஸ்க்கு, என்ன பண்ணுங்க GSM டாஸ்க்கு. ஓகே, அந்த GSM டாஸ்க்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ஓகே, இங்கே வந்து SMS மட்டும் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா GPS வேல்யூ எடுத்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, டாஸ்க்கு மாதிரி தான் மாற்றி சொல்லிட்டேன், வேறு எதுவும் இல்லை. அப்போ அதே டாஸ்க்கு தான். ஓகே, கோடிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். GSM சென்ட் 1. அடுத்து என்ன பண்ணுறேன், LCD பிகின் 16,2, LCD.setCancel 0,0, LCD.print welcome, serial.begin 9600, serial.println welcome, switch W. ஓகே, SW அப்படின்னா சுவிட்சுன்னு அர்த்தம், இன்புட்டு, ADC1 இன்புட்டு, ADC2 இன்புட்டு, அதே மாதிரி SW இன்புட்டு. ஓகே, இங்கே 2 டைம் டிஃபைன் பண்ணாங்க. அதான் என்ன பண்ணுறேன், ஒரு டிஃபைனை வந்து நான் எடுத்து விட்டுறேன். ஓகேவா, அடுத்து LED1 வந்து இன்புட்டு, LCD.clear. அதாவது என்ன பண்ணேன், LED1 வந்து ஹை பண்ணியிருக்கேன். அப்போ இன்சியலாக ஹையில் இருக்கும். அடுத்து அனலாக் சென்சர் A = அனலாக் ரீடு ADC1. இப்போ ADC1ஓட வேல்யூ என்ன பண்ணேன், LCDயில் பிரிண்ட் பண்ணிட்டேன். 0 காலமில் பிரிண்ட் பண்ணிட்டேன். இங்கே அனலாக் சென்சார் 2ல் வந்து என்ன பண்ணுங்க, ADC2. அப்போ ADC2 = B. இது என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் ரோ. ஓகே, ஃபஸ்ட் ரோனா என்ன பண்ணால் செகண்ட் ரோன்னு அர்த்தம். ஓகே, 1 2ன்னு எடுத்திங்கன்னா செகண்ட் ரோ, 0 1 எடுத்திங்கன்னா 1வது ரோவில் எனக்கு 0 காலமில் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்த டிஜிட்டல் சென்சார் வந்து சுவிட்சை வந்து என்ன பண்ணேன், ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணணும், 10th காலமில் 0 ரோவில் பிரிண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். SW = சுவிட்சில் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே, A > 230 இருந்துச்சு அப்படின்னா நம்ம 0 LED1 வந்து லவ் பண்ணிட்டு A வந்து 1 பண்ணிருக்கேன். டிலே வந்து 500 கொடுத்துட்டு GSM சென்ட் 1ங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். இது அப்போ GSM சென்ட் 1ங்கிற ஃபங்க்ஷன் என்னென்னா இங்கே இருக்குது. ஓகே, அப்போ GSM சென்ட் 1ங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு LCD.clear சென்டிங் SMS 1 80 + CMGSன்னு போட்டு எனக்கு ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் A-val A = 1 ஆச்சுன்னா ADC1 அப்நார்மல்,
உள்ளே வந்தோடனே லூப் வந்து ஜீரோ பண்ணிட்டேன், ஏ வேல்யூ வந்து ஜீரோ பண்ணிட்டேன். அடுத்து ஏ வேல்யூ பி ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா ADC2 அப்நார்மல் உள்ளே வந்தோடனே ஜீரோ பண்ணிட்டேன். அடுத்து ஏ வேல்யூ சி ஈக்குவல் டு 1 உள்ளே வந்தோடனே ஜீரோ பண்ணிட்டு சுவிட்ச் அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், SMS சென்ட் பண்ண சொல்லிட்டேன். அடுத்து கம்ப்ளீட்னு வந்துடும். ஓகே, அதே மாதிரி தான் என்ன பண்ணிருப்பேன், அடுத்த கண்டிஷனுக்கும் நான் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருப்பேன். அப்போ இங்கே ஏ வேல்யூ 1 கொடுத்தனா, அடுத்து இங்கே பி கிரேட்டர் than 30 இருந்துச்சு அப்படின்னா ஏ வேல்யூ பி ஈக்குவல் டு 1. அப்போ GSM சென்டுங்கிற ஃபங்க்ஷன் போச்சுன்னா ஏ வேல்யூ பியில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும். சி ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா ஏ வேல்யூ சியில் வந்து என்ன இருக்கோ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், சிங்கிறது சுவிட்ச் அப்நார்மல்னு பிரிண்ட் பண்ணோம். ஓகே, அந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஒரு எடிட்டிங் பண்ணால் என்ன பண்ணுறோம், கோடிங் வந்து ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்தாரேன். ஓகே, ஒரு டைம் வந்து ரீவெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 0 1 ஹெக்ஸ்பைலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ அந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எப்படி பதிவு பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு எப்படி OS போடுறது, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே தனித்தனி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சிமுலேஷன் ஃபைல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து வீடியோஸ் அதுக்கு வேணும், இன்னும் எனக்கு டெஃப்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், அந்த சிமுலேஷன் ஃபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சிமுலேஷன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸாக சிமுலேஷன் ஃபைல் வந்து போட்டு வச்சிட்டேன். ஓகே, 2 ADC, ஒரு சுவிட்சு, ஒரு LED, ஒரு சீரியல் மானிட்டர் GSM, அடுத்து ஒரு LCD. இப்போ கோடிங் அப்ளை பண்ணுறேன். அப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிடுங்க. இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா 72ன்னு போட்டுருப்பேன். ஆனால் ரியல் டைமில் வந்து நான் 73வது டாஸ்க்காக உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ கோடிங் அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இனிஷியலாக ஜீரோ பண்ணிடுங்க. அப்படின்னா தான் என்ன உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெல்கம் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ எங்கே என்ன ஆகணும், இனிஷியலாக அந்த LED வந்து ஆன் ஆகணும். ஏன்னா நம்ம சம் டிலே கொடுத்தனால அந்த LED வந்து ஆஃபில் இருக்குது. ஓகே, அப்போ இனிஷியலாக LED வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், நான் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன இது சுவிட்ச் 1 அப்டேட் ஆகிடுச்சா, இப்போ சுவிட்சை ரிலீஸ் பண்ணுறேன். சுவிட்சை ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சுவிட்ச் ஈக்குவல் டு 1 ஆகிடுச்சு. அடுத்து சென்டிங் SMS 1. அப்போ இங்கே என்ன ஆகும், எங்கள் AT கமாண்ட் எல்லாமே பிரிண்ட் பண்ணோம். ஓகே, AT அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து AT + CMGS, அடுத்து வந்து சுவிட்ச் அப்நார்மல் அப்படின்னு உங்களுக்கு SMS கண்டென்ட் போகும். ஓகே, ஆனால் நம்ம ஏ வேல்யூ சி தான் நம்ம கொடுத்தோம். ஆனால் இங்கே ஏ வேல்யூ பி அப்படின்னு 2 இடையில இருக்கும். ஆனால் அந்த ரெண்டுமே என்ன பண்ணாது, பிரிண்ட் பண்ணாது. எடுத்த உடனே என்ன பண்ணிடும், ஏ வேல்யூ சிக்கு தான் போகும். ஏன்னா நம்ம ஏ வேல்யூ சியை தான் என்ன பண்ணோம், 1 பண்ணோம். அப்போ அந்த வேல்யூ தான் பிரிண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ AT + CMGS அப்படின்னா ஃபோன் நம்பரை பிரிண்ட் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் அப்நார்மல் பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா, இந்த இதில் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்னு வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், எகைன் வந்து மெயின் அந்த ADC வேல்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்சோட வேல்யூ எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து வேரி பண்ணீங்க அப்படின்னா அந்த கோடிங்கில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் LED வந்து ஆன் ஆகலை, அப்போ நீங்கள் LED ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், சிமுலேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன், சிமுலேஷனை வந்து ஆன் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது ஒன்று அப்படின்னா ஆனாவே என்ன பண்ணுது, SMS சென்ட் பண்ணுது. அப்போ தான் நீங்கள் செக் பண்ணிட்டு ஆன் பண்ணுவீங்களா, அது மாதிரி தான். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன், எல்லா வேலையும் காமிக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், 230 எபோவாக கொண்டு போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 102 இருக்கோம். இப்போ பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 154 தான் இருக்குது. அடுத்து இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆச்சு, 676. அப்போ 230 எபோவாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணோம், இதுலேருந்து ஒரு SMS சென்ட் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ நம்ம எப்போட டிலேக்காக நான் வெயிட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அதை வந்து லோ பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா நான் ஹைலே வச்சுருந்தேன்னா என்ன ஆகும், எகைன் SMS போய்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணிட்டேன், லோ பண்ணிட்டேன். எல்லாத்துக்குமே ஒரே ஃபங்க்ஷன் கோடிங் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து என்ன சம் டிலே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ AT, அடுத்து AT + CMGS ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் ADC1 அப்நார்மல் உங்களுக்கு SMS கனெக்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே, ADC1 அப்நார்மல் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LCD டிஸ்பிளே என்ன ஆகும், கம்ப்ளீட்னு வந்துட்டு எகைன் ப்ரீவியஸ் வேல்யூக்கு எப்படி நம்ம சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி அப்நார்மல் பண்ணோமோ அதே மாதிரி மறுபடியும் என்ன ஆயிரும், கம்ப்ளீட்னு வந்துட்டு மறுபடியும் ADC வேல்யூ ப்ளஸ் சுவிட்சோட வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும்.
ஓகே, இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், அதெல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கமெண்ட்லேயே நான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா சால்வ் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அப்போ ஏடிசி வேல்யூ எல்லாமே ஜீரோவில் இருக்கேன். என்ன ஆகுது, எகைன் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுது. எகைன் என்ன பண்ணுறேன், நான் சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு ஏடிசி 2க்கு வந்து நான் வெரி பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, அப்போ ஏடிசி 2 வந்து நீங்கள் வெரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். இப்போ ஏடிசி 2 அப்படின்னா நான் 30யோட எபோவாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, ஜீரோவில் இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெரி பண்ணுறேன். இப்போ வெரி பண்ணுறப்ப என்ன பண்ணுறேன், 379 வந்துருச்சா. இப்போ 379 வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, எல்இடி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் வந்து மெதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த கோடிங் வந்து நான் வேகமாக பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து அதிகமாகும். ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் வீடியோட லென்த் வந்து அதிகமாகும். அப்படின்னா நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக பண்ணுறது. ஓகே, உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அவுட்புட் வரல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இது என்ன இஷ்யூ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிக்கல அப்படின்னா ஒரு டிஸ்லைக் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிசி டு அப்நார்மல், அடுத்து சென்ட் எஸ்எம்எஸ் 1 இருக்கிறது வந்து கம்ப்ளீட்னு வந்துடும். ஓகே, அப்போ மறுபடியும் என்ன ஆச்சு, 72ன்னு இருக்கா. அப்போ எனக்கு என்ன பண்ணேன், இப்போ ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க, சென்டிங் எஸ்எம்எஸ் 1. ஏடிசி 2 வந்து 72வோட எபோவாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எகெயின் பிலோ ஆக்குறேன். எகெயின் பிலோ அப்படிங்கிறப்போ 0 கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ சென்டிங் எஸ்எம்எஸ் 1ல் வந்து 80 எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆகும் பாருங்க. AT + CMGS = டபுள் கோட்ஸ் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் ADC 2 அப்நார்மல். ஓகே, இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது, எஸ்எம்எஸ் எதுவும் சென்ட் ஆகாது. ADC வேல்யூ எல்லாத்தையும் நான் 0 பண்ணிட்டேன். சுவிட்சையும் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஆனால் எல்இடி மட்டும் என்ன ஆகாது, ஆன் ஆகாது. ஏன்னா அப்நார்மல் ஆகிருக்கு. அப்போ நான் பார்த்து வந்து என்ன பண்ணேன், டிவைஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு எகெயின் ப்ளே பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், மறுபடியும் என்ன ஆகும். ஓகே, அது மாதிரி தான் அன்றைக்கி நான் ப்ரீவியஸ் டாஸ்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ நீங்கள் சீரியலுக்கான GSM GPS டாஸ்க் எக்ஸ்பிளைன் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஓகே, அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் GSM GPS டாஸ்க் எக்ஸ்பிளைன் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இந்த டாஸ்க்கை நல்லா கன்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எஸ்எம்எஸ்ஸுமே போகாது. உங்களுக்கு வேல்யூஸ் மட்டும் என்ன ஆகும், மாற்றி மாற்றி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அந்த கூட ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.